வதனம் டிவி நேயர்களே, இன்றைய நாள் எப்படி இருக்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகாம் மாஸ்ட்ரோ. வணக்கம். இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள் மற்றும் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பஞ்சாங்க குறிப்பிலிருந்து நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆங்கிலம் 4/4/2024, தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 22ஆம் திருநாள் வியாழக்கிழமை. நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரவு 8:13 வரை, அதன் பிறகு அவிட்டம். திதி தசமி திதி மாலை 4:16 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. சந்திராஷ்டமம் திருவாதிரை நட்சத்திரம் உள்ள மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 6 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 7:30 வரை. சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மேச லக்னம், லக்னத்தில் புதன் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன் சூரியன். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம். மேச ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. வண்டி வாகனம் பழுது எல்லாமே இன்றைக்கு நீங்க சரி பண்ணுவீங்க. வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் மாத்திட்டு புது பொருட்களை இன்றைக்கு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல அம்மாவுடைய ஆலோசனையும் இன்றைக்கு நீங்க கேட்டுக்குவீங்க. பூர்வீக சொத்துல மாற்றங்கள் ஏதாவது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுல சூரியன் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலங்க எப்ப பார்த்தாலும் செலவாயிட்டே இருக்கே, எதையும் சமாளிக்க முடியலையே, உடம்பு ஏதோ மாதிரி இருக்கே, அப்பப்போ ஏதோ தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்ளுவீங்க. லாபஸ்தானம் உங்களுக்கு வலுவா இருக்கிறதுனாலங்க விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அரசாங்கத்துல பெரிய பொறுப்புல பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் இன்றைக்கு கிடைக்கும். வியாபாரமும் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற சின்ன சின்ன தடங்கல்கள் அதையெல்லாம் இன்றைக்கு சரியாகி ஆபீஸ்ல இன்னைக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுல கேது உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் சிக்கல்கள் அது எல்லாத்துக்கும் இன்றைக்கு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. சாதுரியமா பேசி இன்றைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய எதிர்காலம் அதை பத்தி இன்றைக்கு அதிகமா யோசிப்பீங்க. அவங்க கூட உட்கார்ந்து இன்றைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அவங்களுடைய எண்ணம் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறதையும் இன்றைய தினம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. தாய் வழி உறவினர்களும் இன்றைக்கு வந்து உங்க கூட பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. உங்க ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் இருப்பதனால் புதுசா தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கு அமோகமாக இருக்கும். உத்தியோகத்திலுமே இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும். ஆபீஸ்லயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு அலைச்சல் இருக்குதுங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க. பல காரியங்களை இன்றைக்கு நீங்க முடித்து காட்டுவீங்க. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் இருக்குதுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க. இரவு 8:13 வரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால அடுத்தவங்களை நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கு நல்ல விதத்துல முடியும். ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் இருக்கும். வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க. வாடிக்கையாளர்கள் அதிகமா வருவாங்க. வேலை பார்க்கறவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. உத்தியோகத்துல இன்றைக்கு ஆபீஸ்ல உங்களுக்கு பெண்டிங் இருந்த வேலைகளை எல்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு நீங்க செய்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன போட்டி மனப்பான்மை இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனாலங்க வண்டி வாகனம் ஓட்டுற விஷயத்திலையும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பணவரவு உண்டு. இன்றைக்கு நீங்க தெளிவான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யூன்யம் அதிகரிக்கும். பணவரவுகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுங்க திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வியாபாரம் இன்றைக்கு ஓரளவு லாபம் இருக்குங்க. பங்குதாரர்கள் கிட்ட மட்டும் ஒளிவு மறைவு இல்லாம பேசுறது நல்லதுங்க. உத்தியோகத்துல யாரையும் இன்றைக்கு ஆபீஸ்ல பகைச்சு கொள்ள வேண்டாங்க. வீடு மண் மனை இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதற்கான அடித்தளம் இன்றைய தினத்துல நீங்க
நீங்க போடுவீங்க. அஷ்டமச்சனி உங்களுக்கு நடக்கிறதுனாலங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை குடும்பத்தோட போயிட்டு வாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பணவரவுகள் இருக்குது, இருந்தாலும் புது புது செலவுகள் புது புது டிசைன்ல உங்களுக்கு வருதுங்க. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்க ஆதங்கப்பட்டு கொள்ளுவீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாமே வரும். வண்டி வாகனம் பழுது அதெல்லாமே நீங்க சரி செய்வீங்க. வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்ல. உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் அது எல்லாமே இன்றைக்கு சரியாகும். உங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை இன்றைக்கு தவிர்க்க பாருங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வெளி வட்டாரத்தை கொஞ்சம் மறைமுகமா கவனிங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. இன்றைக்கு உங்களுக்கு குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அது எல்லாமே விலகும். ஒரு சிலரை நீங்க நம்பிட்டு இருந்தீங்க, இனிமே அவங்கள நம்புறதெல்லாம் சரி வராது, நம்ம வழியை நாம பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. கேது உங்க ராசியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அடிக்கடி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. உங்க ராசியை சூரியன் பார்த்துட்டு இருக்கிறாருங்க, அதனால புது யோசனைகள் உங்க மனசுல உருவாகி கொண்டே இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுங்க, திடீர் லாபம் எல்லாமே உண்டு. உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அது எல்லாமே சரியாகும். உங்க ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களும் சரி, உங்க சகோதரர்களிடையே இருந்து வந்த கருத்து மோதல்களும் சரி இன்றைக்கு சரியாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரும் நாளாக இருக்குதுங்க. பணவரவு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். புது வீடு பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க ரசனைக்கு உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 2 முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகிட்ட கல்யாண விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, பொருத்தமான ஜாதகம் வரன் அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு வெளிச்சம் உண்டாகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு. வியாபாரத்துல இன்றைக்கு நீங்க எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோக வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமர்க்களமா இருக்குதுங்க. இன்றைக்கு சாதிச்சு காட்டி சந்தோஷமா இருப்பீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாம் சுலபமா நிறைவேறும். பணவரவு இன்றைய தினத்தில் உண்டு. சொந்தக்காரங்களும் இன்றைக்கு வீடு தேடி வருவாங்க. அரசு காரியங்களும் நல்ல விதத்துல நடந்தேறும். வீடு கட்டுவதற்கு பேங்க் லோன், பிளான் அப்ரூவல் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும். வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்குங்க. எதிர்பார்த்த லாபமும் உண்டு. உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அது எல்லாமே இன்றைக்கு சரியாகும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. வெளி வட்டாரமும் இன்றைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கோவப்படாதீங்க, சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வந்து பிறகு விலகும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க. வலிமையா பேசுவீங்க. உங்களுக்கு ஆளுமை தன்மை அதிகரிக்கும். நீங்க எதிர்பார்த்த தொகை கையில கிடைக்கும். இன்றைக்கு பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசி சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும். ஏதோ மனசுக்குள்ள போட்டு அழுத்துற மாதிரி சின்ன சின்ன உடல்நல குறைவுகள், சோர்வு, கலப்பு அதெல்லாம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு சுறுசுறுப்பா இயங்கி சந்தோஷமா இருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் தரும். உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்லா இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இருந்தாலும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். பணவரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள்
செலவுகள் இருக்குதுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெளிப்படையான பேச்சுக்களால் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. உங்க ராசிக்குள்ள சந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. திருவோணம் நட்சத்திரத்துல இரவு 8:13 வரைங்க சந்திரன் பயணம் செய்யறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. கொஞ்சம் நிதானமா தான் இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். உத்திராடம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அற்புதமா இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று டென்ஷனா இருந்தீங்க, ஆனா இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்க்க பாருங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஆபீஸ்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பணவரவு உண்டு. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். பெற்றோர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்பு அது எல்லாம் இன்றைக்கு சரியாகும். வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்குங்க. உத்தியோகத்துல எவ்வளவு கஷ்டமான வேலைகளா இருந்தாலும் இன்றைக்கு மடமடன்னு செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில இன்றைக்கு திடீர் திருப்பங்கள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் தரும் நாளாக இருக்குதுங்க. பூர்வீக சொத்து உங்க கைக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் அது எல்லாமே உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி வெளி வட்டாரத்திலும் உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் உங்க பிரார்த்தனைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள் ஒவ்வொன்றாக விற்று தீரும். இருந்தாலும் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து முருகர் வழிபாடு செய்துட்டு வாங்க. இதுல இருந்து எல்லாமே நீங்க வெளியில வரலாம். உத்தியோகத்துல இன்றைக்கு சவால்கள்ல சமாளிச்சு ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நேற்று முடியாத சில வேலைகள் இன்றைக்கு நல்ல விதத்துல முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமா இருக்கணுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நிறம். ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களை விரிவாக பார்த்தீங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.